ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க. காலைல எழுந்துட்டு எப்போதும் போல் வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு. நான் எப்போதும் அரிசி மாவு கோலம் தான் போடுவேன். கொன்று அரைச்சி அதை தான் வச்சுட்டு போடுறது. அணில் நம்ம வீட்டில் குருவிலாம் நிறைய வர்றதுனால நான் அதுதான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கோலம் போட்டு சரி உள்ளே வந்துடலான்னு பார்த்தா நிறைய குருவி காக்காலாம் கத்திட்டு இருந்தது. காலையில் ரொம்பவே அழகாக இருந்ததுனால அதை குட்டி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. அப்புறம் பால் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகலான்னு போகலான்னு பார்த்தோன்னா அப்போ வந்து பசும்பால் வந்து அவ்வளோவா நம்ம இதில் கிடைக்கிறது இல்லை, அவ்வளோவா நல்லா இருக்காது, ஒன்று அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் நான் வந்து எப்போதும் ஆரோக்கிய பால் இல்லைன்னா தமிழ் பால் இப்படி தான் வாங்குறது. அப்புறம் பால் காய்ச்சிட்டு காப்பி போட்டு குடிக்கலான்ட்டு நான் வந்து ஃபில்டர் காப்பி வாரத்தில் ஒரு நாள் தான் போடுவேன். மற்றபடி நரசூஸ் காப்பி தூள் தான் யூஸ் பண்ணுறது. காப்பி போட்டு குடிக்கலான்ட்டு அதான் ஆற்றிட்டுருக்கேன். அப்புறம் நாளே நான் கம்பு ஊற வச்சிட்டேன். எப்போதும் தோசை இட்லி தான் சாப்பிட்றோமா, அதனால் சரி ஒரு நாளைக்கு கம்பு கூழ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அது ஊற வச்சுட்டு அது எப்போதும் நான் அரைச்சி தான் செய்வேன். எப்போதும் சில பேர் வந்து அது குருணை மாரி வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதை கழுவி காய போட்டும் வந்து அது மாதிரி குருணை மாரி உடச்சி வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நாளே வந்து மாவை அரைச்சி கிண்டி கூழ் வச்சு இது பண்ணி குடிக்கிறவங்களும் பழக்கம் இருக்குது. அதுமாதிரி கேழ்வரகு செய்வாங்க. எனக்கு வந்து அப்போது காலையில் செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லா இருக்குன்றதுனால, ரொம்ப புளிக்காமல் இருக்கிறது பிடிக்குன்றதுனால நாங்கள் அது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறது வீட்டில் பழக்கம். அதனால் அது ஊற வச்சு மாவுலாம் அரைச்சி கூழ் கிண்டி வச்சாச்சு. அதுதான் இன்றைக்கி காலை சாப்பாடு நம்ம வீட்டில். அப்புறம் காப்பி குடிக்கலான்ட்டு உட்காந்தாச்சு. எப்போவுமே காப்பி குடிக்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அதனால் அமைதியாக உட்காந்து குடிச்சிட்டு கூழ் முதலே நம்ம ரெடி பண்ணதுனால கூழ் மோரை ஊற்றி கரைச்சாச்சு. வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கோம் நைஸாக அரிஞ்சு, பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் இல்லை. மாங்காய்லாம் வேணால் வச்சுக்கலாம், இன்றைக்கி வேணான்ட்டு நாங்கள் போடல. அதனால் இதை போட்டு குடிச்சிட்டு அடுத்தது மாடிக்கு போயிட்டு கொய்யா மரத்தை காட்டணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு. அது காட்ட முடியல. சரி இன்றைக்கி டைம் இருந்ததுனால டிஃபன் வேலை கம்மியாக இருந்ததுனால மாடிக்கு வந்தாச்சு. அதில் நிறைய வந்து அணில் கடிச்சு போட்டதுனால ஒன்றும் அந்தளவுக்கு இதுவாக இல்லை, இருந்தாலும் இருக்கிறத பறிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாமேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து சில காய் வந்து நம்ம வீட்டில் எப்படி இருக்குன்னா குட்டி குட்டியாக இருக்கும்போதே பழுத்துற மாதிரி இருக்குது. சில இது இவ்வளோ பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் செங்காயாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் கிட்டக்க இருக்கிறது மட்டும் அப்படியே வளைச்சி இழுத்து பறிச்சிட்டு இருக்கோம். அந்தாண்டையும் வாங்கு போட்டு இழுத்து சிலப்பா பறிப்போம், டைம் இருந்தால், இல்லைன்னா இதை மட்டும் சிலப்பா பறிச்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம வீட்டில் கீழே வந்து நம்ம காரை போட்டு தான் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாச்சு. ஆனால் வந்து எங்களை சின்னதாக தோட்டம் வச்சுக்கணும் ஒரு ஆசை இருந்ததுனால நடுவில் வந்து நாங்கள் அந்த காரையெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு மண்ணை போட்டு சமன்படுத்தி சின்னதாக வந்து ஒரு எலுமிச்சங்கன்று அப்புறம் கொய்யாக்கன்னுலாம் வச்சு விட்டோம். அது வச்சு ஒரு 7 வருஷம் இருக்கும். அதுதான் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் அந்த கொய்யா மரமுமே. சும்மா நமக்கு வாரத்தில் ஒரு எப்படியும் ஒரு 10, 30, 40 காய் கிடைக்கும். சும்மா வீட்டுக்கு சாப்பிட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுதான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இந்த சந்தன முல்லை வந்து இப்போ தான் கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நிறைய இலை தழை மண்டி போய் கிடக்கு. மழை பெஞ்சு அப்படியே நான் கொஞ்ச நாள் கை வைக்காமல் எல்லாம் மண்டி போய் கிடக்கு. அதெல்லாம் உருவி விடணும். உருவி விட்டால் நிறைய மொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் உருவி விடணும். அதுக்கு டைமே கிடைக்கல. அது உருவி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பூ வைக்கும். எப்போதும் ஒரு முழம் தான் வந்து பூ கிடைக்கும். இப்போ சீசன்றதுனால 2 முழம் கிடைக்குது. நல்லாவே 2 முழத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து நம்ம காலையிலையும் சாயந்தரம் பறித்தோம்னா நல்லாயிருக்கும். எனக்கு தான் டைம் இல்லை, அதனால் ஒரு வேளை மட்டும் போய் பறிச்சிடுவேன். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. கொய்யாக்காவும் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே நிறைய காய் வீணாக போயிடுச்சு. பறிக்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, எடுத்து பார்த்தா எல்லாம் ஓட்டையாக இருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு 6 காய் தான் எனக்கு வந்துச்சே. பூவும் அப்புறம் பாப்பா கட்டி வச்சுட்டாங்க. சரின்னு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் வேண்டியதான். சமையல் வேலையை பார்க்கணும். அதுக்கு சாம்பார் தான் செய்யலான்ட்டு அதை நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் போன வாரம் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக பாண்டிச்சேரி போயிருந்தோம். பஸ் ஸ்டாண்டு வரும்போது தான் சரி ரஃப்யூஸாக சும்மா பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். அது வந்து டாப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அது வந்து ரஃப்யூஸ்ன்றதுனால இந்த மாதிரி எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி டிசைன் தான், 400 ரூபா தான் ரேஞ்சு. சரி பரவாயில்ல, ரஃப்யூஸ் நல்லா இருக்கும்ன்ட்டு அது 2 டாப்ஸ் 2 எடுத்துக்கிட்டு ஒரு பேண்ட் வந்து பலாசோ பேண்ட்டு பிளாக்கில். அது நம்ம ஊரில் வந்து இந்த ரேன் கிளாத்லாம் கிடைக்கிறதுல பனியன் கிளாத் தான் கிடைக்கிறதுனால அது நல்லா இருக்கும்னா அது மட்டும் ஒன்று எடுத்தோம். அது 300 ரூபா ரேஞ்சு. அது மட்டும்தான் எடுத்தோம், வேறு ஒன்றும் அவ்வளோவா எடுக்கலை. ஆடி தள்ளுபடி வர்றதுனால ஒன்றும் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. வேறு ஒன்றும் நான் எடுக்கலை. அதோட நாங்கள் அன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் வந்து நான் மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றனால எங்கள் ஊரில் வந்து சந்தை போடுவாங்க, அதாவது அண்ணாமலை போடுவாங்க. நம்ம ஊரில் வந்து மார்க்கெட்டில் வந்து காயெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்குது, எங்கேயுமே காஞ்சி போய் தான் இருக்குது. சந்தையிலையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் கூறு வச்சுருப்பாங்க, நம்ம விருப்பப்பட்டதை வாங்கிக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருந்தனால நான் வந்து அவங்கள்ட்ட காட்டல, டைம் ஆகிடுச்சினால எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இந்த சுரக்காய் மட்டும் நீட்டு சுரக்காய் வாங்கிறதுனால அது வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கலாமேன்னு காமிச்சேன். அப்புறம் நாங்கள் வரும்போது வந்து நடராஜா கோயில்கிட்ட தாண்டி வரும்போது திராட்சை வந்து பச்சை திராட்சை வந்து ஒரு பாக்ஸ் 100 ரூபான்னு சொன்னாங்க.
அதனால் பாக்ஸ் 100 எப்படி கொடுப்பாங்க, திரும்பி போய் பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா தான் வாங்கலாமேன்னு திரும்பவும் வண்டி எடுத்துகிட்டு திரும்ப வளைஞ்சு போகணும். போய் பார்த்தோம்னா இந்த திராட்சை தான் மிக்சிங் திராட்சை மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. 2 நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்டோம், மறுநாள் நைட்டு வரைக்குமே நல்லா தான் இருந்தது. அது வீணாலாம் போகல. நான் கூட அடியில் போட்டு வீணாக்கியிருப்பாங்கன்னு நினச்சேன், நல்லா இருந்தது. மறுநாள் வரைக்குமே சாப்பிட்டோம். அப்புறம் அன்றைக்கி சாமரிசி ஊற வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் அந்த ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருப்பேன் பாருங்கள் அது. அப்புறம் ப்ளைன் குருமா தான் வைக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி கேரட்டு தான் இருந்தது, வேறு ஒன்றும் காய் அவ்வளோவா இல்லை. அதனால் கேரட்டு இது மட்டும் மல்லித்தழை இதெல்லாம் மட்டும் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் தாளித்து சாமரிசி உப்புமா பண்ணிவிட்டு வெஜிடபிள் குருமா தான் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சது. காயெல்லாம் ஒன்றும் சேர்க்கல, சும்மா புதினா வெங்காயம் தக்காளி மட்டும்தான் தாளிச்சிட்டு அதையே வதக்கி கொஞ்சம் நாள் கூட சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். திக்னஸ்க்குனா பால் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதான் சாப்பிட்லான்ட்டு அதான் எடுத்து வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ தான் லன்ச் கொஞ்சம் இதாக தான் செஞ்சுக்கிட்டோம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் மாற்றி செய்யும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். டெய்லி சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு தானே இருக்கும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டேஸ்ட்டாக தானே இருக்குது. அதனால் சாப்பிட்டா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் குருமா போட்டாச்சு, சுட சுட சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி